ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மகோ உன்னதமான தலைப்பு வேண்டும் நல்ல மனம் வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், சுவாமிகிட்ட கேட்கும்போதே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம்னு கேட்குறோம். கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போதே நம்ம வண்டியில் யாராவது கிராஸ் பண்ணிட்டா, கோடு போட்டுட்டா, அந்த பேச்சு பேசிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேங்கிறோம். நம்ம இந்த அன்பை விதைக்க வேண்டிய இடத்தில் அன்பை சுருக்கி கொள்கிறோமோ என்கின்ற அச்சம் வருகிறது. நிறைய பேர் தன்னுடைய குற்றங்குறைகளை பற்றி பேசாமல் இன்றைக்கு கடவுள் எதிர்ப்பை, ஆன்மீக எதிர்ப்பை, பிறரிடத்தில் பாராட்டு பெறுவதற்காக நிறைய மனம் புண்படுகின்றபடி நடக்கின்றார்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகமா? வேண்டும் நல்ல மனம் வேண்டும். என்ன தலைப்பு? வேண்டும் நல்ல மனம் வேண்டும். இப்போ பாருங்க, ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே போனார். உருவ வழிபாடு, அவங்க தாய் தந்தை படம், இந்த பக்கம் சுவாமி படம். இது நடுவில் தாய் தந்தை படத்தை வச்சு வழிபடலாமா? என்ன இந்துக்கள் இப்படி செய்கிறீங்க? உருவ வழிபாடு, அம்மா அப்பாவை போய் சாமின்னு கும்பிட்றீங்களேன்னு கேட்க, அதுக்கு படம் மாட்டியிருக்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, சுவாமியுடைய வேலை என்னப்பா? படைத்தல் காத்தல் அருளல். படைத்தல் காத்தல் அருளல். என் தாயும் தந்தையும் என்னை படைத்தார்கள், என் தாயும் தந்தையும் என்னை காத்தார்கள், என் தந்தை எனக்கு அறிவை தந்தார், என் தாய் எனக்கு அன்பு என்னும் அருளை தந்தார். எனவே இறைவன் செய்யக்கூடிய இதை செய்த இவர்களை நான் இறைவனுக்கு சமமாக வழிபாடு செய்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாரு. அவர் மூஞ்சி சுருங்கி போச்சு. அப்போ என்னன்னா, உருவ வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்பது இந்துக்களினுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், ஸ்ரீரங்கத்தில் காதில் கை வச்சு அப்படி அயந்த சேனமாக படுத்திருக்கானே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய பெருமாள், அவன் என்ன கேட்குறான்? தனக்கு திருமஞ்சனம் நடக்கின்ற போது பாலால் பன்னீரால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வண்ண மலர்களால் பூஜித்தாதான் ஓடி வருவேனுங்கிறானா? எளியவனுக்கு அடியவனுக்கு ரெங்கா ரெங்கா என்று ஒத்தை வார்த்தை கூப்பிட்டா போது ஓடி வருவேன், ஆனால் உன் நெற்றியில் திருமண் இருக்கணுங்கிறார். நம்ம இப்படி மனதில் நெற்றியில் திருநீர் பூசி கழுத்தில் உத்திராட்சம் போட்டுக்கிட்டு காவி உடை கொடுத்து நீங்கள் பஞ்சாட்சரமோ சிவாய மந்திரமோ சொன்னால் போதும், சிவபெருமான் ஓடி வருவார். டெய்லி அன்னாபிஷேகமும் பாலாபிஷேகமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்போடு நெற்றியில் திருநீர் இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்திரங்கனும் அருள் பாடிக்கக்கூடிய அம்மையப்பனும் சொல்வது என்ன? சமய சின்னத்தை பூசுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் சமய சின்னத்தை பூசுவதற்கு ஒரு தடையே வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. வேண்டும் நல்ல மனம் வேண்டும். பிறருடைய வழிபாட்டில், பிறருடைய சமய சின்னம் பூசுவதில் குற்றமும் குறையும் கண்டுபிடிக்கக்கூடிய சதைப்பிண்டங்களாக வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு யார் அந்த அதிகாரத்தை, அந்த அங்கீகாரத்தை தருவது? நான் கேட்கின்றேன், இந்த உலகத்தில் புத்தரை விட, வள்ளலாரை விட, அருணகிரிநாதரை விட, இடைக்காட்டரை விட, ராமானுஜரை விட ஆன்மீக அறிவு பல்கலைக்கழகத்தையும் நடத்தக்கூடிய அறநெறி குருசாலைகளும் குருமார்களும் உண்டா? எப்படி நம்ம பிறருடைய சமயத்திற்குள் பூந்து இது மாதிரி சொல்கிறோம்? நம்ம சமயத்தில் நடக்கிற நல்லதை வலியுறுத்துகின்றோம். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி வந்தது. அப்போ பூத உடல்களை தொட்டு தூக்கினார் குன்றக்குடி மடத்தை சேர்ந்த பொன்னம்பல சுவாமி. அப்போ ஊடகத்து தோழர்கள் போய் கேட்டாங்க, காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தியவர்கள் சடலங்களை தொட்டு தூக்கலாம், இதுதான் அன்பே சிவம்னாரு. அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிறோம்ல. அப்போ ஒரு செங்கோல் வழிபாடு என்பதோ, ஒரு வேல் வழிபாடு என்பதோ, ஒரு சமய சின்னம் பூசுவது என்பதோ உங்கள் பார்வைக்கு சரிபடாமல் இருக்கலாம். பிறருடைய இல்லத்திற்குள் நீங்கள் உள்ளே புகுந்து குறை சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? பிறகு வேண்டும் நல்ல மனம் வேண்டும்னு எப்படி ஆண்டவன்கிட்ட கேட்க முடியும்? நான் இன்னொன்று சொல்லட்டுமா? உடைச்சு சொல்கிறேன். இன்னைக்கு ஜெயா தொலைக்காட்சியில் எது தர்மம்? கோவிலுக்கு அள்ளி அள்ளி பணம் கொடுப்பது தர்மமே அல்ல. நாம் கொடுத்த பணம் வெறும் பூரியும் கிழங்குமாக மாறி சில தர்மகர்த்தாக்களை மகிழ்ச்சிப்படுத்த, சில கோவிலை நிர்வகிப்பவர்களை இன்னும் மன சந்தோஷப்படுத்துவதற்கு
வருகின்றவர்களுக்கு பட்டாடை பீதாம்பரம் பணமுடிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் தத்துப்பித்தென்று பேசி கோவில் கணக்கில் உண்டு உடம்பு வளர்ப்பதல்ல தர்மம். நாம் கொடுத்த பணம் இல்லாதவர்களுக்கு, அன்னதானத்திற்கு, கோயில் திருப்பணிக்கு, குடமுழுக்குக்கு, அங்குள்ள அந்தணர்களுக்கு, அங்குள்ள வேதம் சொல்கின்றவர்களுக்கு, ஓதுவார்களுக்கு, மங்கள வாத்தியம் முழங்குகின்றவர்களுக்கு, திருக்கோயிலை தூய்மைப்படுத்தக்கூடிய அடிப்படை பணியாளர்களினுடைய நல்லெண்ணத்திற்கு போகிறதா என்று பார்ப்பது கூட ஒரு தர்மம்தான். எனவே வேண்டும், நல்ல மனம் வேண்டும். மனிதா, நாம் வாயில் சிவ சிவ என்று சொல்வதில் அர்த்தமல்ல. மனம் முழுக்க அழுக்க வைத்து கொண்டு பேரில் சிவம் என்றும் பேச்சில் சிவம் என்றும் சொன்னால் யாருக்கு பயன்? மனம் முழுக்க அழுக்கை வைத்து கொண்டு பேரிலும் பேச்சிலும் சிவம் என்று சொன்னால் யாருக்கு பயன்? வாழ்வில் சிவத்தை கடைபிடிப்போம். நாளெல்லாம் அமைதி காப்போம். வேண்டும், நல்ல மனம் வேண்டும். ஆனந்தம் தொடரும். வணக்கம்.